Taste the Daily. விழுப்புரத்தில் பிசியோதெரபி செய்ய வந்த கல்லூரி மாணவியிடம் தவறாக நடந்த பிசியோதெரபி மருத்துவரை மாணவியின் குடும்பத்தினர் புரட்டி எடுத்து துவம்சம் செய்தனர். விழுப்புரம் அருகேயுள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 21 வயது மாணவி ஒருவர் விழுப்புரத்தில் உள்ள அரசு கல்லூரியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த வாரம் இந்த மாணவி வீட்டு மாடியில் இருந்து கீழே விழுந்ததால் இடுப்பில் வலி ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து விழுப்புரம் ரங்கநாதன் தெருவில் உள்ள DS ஆர்த்தோ கேர் சென்டர் என்ற எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அங்கு பிசியோதெரபி மருத்துவரான சந்தோஷ்குமார் என்பவர் கல்லூரி மாணவிக்கு மருத்துவம் பார்த்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி இரவு வந்த கல்லூரி மாணவியை பிசியோதெரபிஸ்ட் தொடக்கூடாத இடத்திலெல்லாம் தொட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த அந்த கல்லூரி மாணவி மருத்துவரை கன்னத்தில் அறைந்துவிட்டு சென்றுள்ளார். நான் பேஷண்டா வந்தேன். என்ன அவன் அப்பா நடந்துக்கிறான். அப்பா தொடரும் எல்லாமே அவன் பண்றதெல்லாம் தப்பு. இன்னைக்கு தான் அவனை பார்த்தா அவன் பேண்ட்டை கேட்கறான். என்ன ஒன் சைடா படுக்க வச்சு பேண்ட்டை கேட்கறான். அவன் பொசிஷனுக்கு என்ன மாத்துறான். ஸ்கிரீன் ஃபுல்லா கேமரா தெரியுது. ஸ்கிரீன் ஃபுல்லா மறைச்சு என்ன பண்ணலாமா? நான் சொல்லிட்டேன். எத்தனை பொண்ணுங்க சொல்லாம போயிருக்கான். அப்ப இது அப்போ வர பொண்ணுங்களே அவன் தானே பண்ணுவான். ஏன்டா அவன் பண்ணலாமா? தொடர்ந்து மாணவியின் சித்தி மற்றும் உறவினர்கள் மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவரை அடித்து விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மாணவியின் குடும்பத்தினர் தாக்கியதில் காயமடைந்த மருத்துவர் சந்தோஷ்குமாரை காவல்துறையினர் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். Taste the Daily.